அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ள அரசாங்கம் நாமல் குற்றச்சாட்டு. ஈரானிய உயர் தலைவர் சரணடையுமாறு ட்ரம்ப் வலியுறுத்தல். இலங்கையில் விமான விபத்துக்களை ஆய்வு செய்ய விசேட சட்டமூலம் நலிந்த ஜாய்திச. அனுரவின் சூழ்ச்சியால் பறிபோன கொழும்பு மாநகர சபை. சதாம் ஹுசைனின் விதியை காமனிக்கும் எச்சரித்த இஸ்ரேலிய படை. யாழ் கொழும்பு விமான சேவை குறித்து வெளியான தகவல். அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன ஆளும் கட்சியின் தேவைகளை நிறைவேற்றுபவராக இருக்கக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவிற்கு எதிராக ஆளும் கட்சியினரால் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்த குழு ஒன்றை சபாநாயகர் நியமித்தார் என தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்க்கட்சிகளினால் அமைச்சர் பில் ரத்நாயக்க தொடர்பில் செய்த முறைப்பாட்டை சபாநாயகர் நிராகரித்து விட்டதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டுமே தவிர ஆளும் கட்சிக்கு பக்கசார்பாக இருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் அரசு சேவையை வீழ்ச்சியடைய செய்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளில் அரசியல் ரீதியான தலையீடு இருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரானவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் கருவியாக விசாரணைகளை பயன்படுத்தக்கூடாது என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி காமெனி எங்கு மறைந்திருக்கிறார் என்பது அமெரிக்காவிற்கு தெரியும். ஆனால் அவர் இப்போதைக்கு கொல்லப்படுவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 5 நாள் மோதலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைதலை ட்ரம்ப் ஒரு சமூக ஊடக பதிவில் வலியுறுத்தியுள்ளார். உயர் தலைவர் எங்கு அழைக்கப்படுகின்றவர் எங்கு மறைந்திருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியும். அவர் ஒரு எளிதான இலக்கு. அவர் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இப்போதைக்கு அவரை கொல்லப் போவதில்லை. எனினும் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை தாம் விரும்பவில்லை. அத்துடன் தமது பொறுமை குறைந்து வருகிறது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தெஹ்ரானில் 9.5 மில்லியன் குடியிருப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு ட்ரம்ப் வலியுறுத்திய பின்னர் இந்த கருத்துக்களை வெளியிடப்பட்டுள்ளன. காமெனி பற்றிய கருத்துக்களும் சரணடைய அழைப்புகளும் ட்ரம்ப் தெஹ்ரானின் வான்வெளியை முழுமையாக கட்டுப்படுத்துவதாக கூறிய சிறிது நேரத்திலேயே வெளியாகியுள்ளன. இலங்கையில் இடம்பெறும் விமான விபத்துகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு விசேட சட்டமூலம் ஒன்றை உருவாக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜாய்திச தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிகழும் விமான விபத்துகள் மற்றும் தொடர்புடைய சம்பவங்களை விசாரிக்க தனித்து ஒரு சட்டமூலம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2002 ஆண்டு 34ஆம் இலக்க இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் இத்தகைய விபத்துக்களை விசாரிக்கும் பொறுப்பு சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு நாடளாவிய விமான விபத்துக்களை விசாரிக்க விமான விபத்து விசாரணை பிரிவை அமைப்பதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. இதனை அடிப்படையாக கொண்டு சட்ட வரைவு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் விமான விபத்துகள் குறித்த பக்கசார்பற்ற விசாரணை அமைப்பு இல்லாமையே சர்வதேச சிவில் விமான அமைப்பு சுட்டிக்காட்டியிருந்தது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சதியாலேயே கொழும்பு மாநகர சபையை அவர்கள் கைப்பற்றியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய மக்கள் சக்தியை கைப்பற்றியிருக்க வேண்டும். 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் ரிசாசருக்கு ஆதரவு வழங்குவோம் என்று எழுத்து மூலம் உத்தரவாதம் தந்திருந்தனர். ஆனால் ஜெர்மனியிலிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடு திரும்பிய கையுடன்
கொழும்பு மாநகர சபைக்குள் தலையிட்டு ஏற்படுத்திய சதியால் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஜனாதிபதியின் தலையீட்டினால் தான் ரகசிய வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியே கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றியிருக்கும். இது எமக்கு தோல்வி அல்ல. சதியால் 7 வாக்குகளால் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஜனாதிபதியின் சதியால் கொழும்பு மாநகர சபையின் மேயராக வந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வராய் கேலை பல்தசாருக்கு வாழ்த்துக்கள். ஈரானின் உச்ச தலைவர் அலி காமனிக்கு ஈராக் முன்னாள் சர்வாதிகார ஆட்சியாளர் சதாம் ஹுசைனின் நிலையை ஏற்படும் என ஐடிஎஃப்பின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு குழு எச்சரித்துள்ளது. ஐடிஎஃப்பின் உயர்மட்ட அதிகாரிகள் இன்று காலை கூடி நடத்தப்பட்ட விசேட கலந்துரையாடலில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஈரானின் உச்ச தலைவர் அலி காமனிக்கு சதாம் ஹுசைன் போன்ற ஒரு விதி உள்ளது என ஐடிஎஃப்பின் தலைவர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது தொடர்ந்தும் போர்க்குற்றங்களை செய்வதற்கு ஏவுகணைகளை வீசுவதற்கும் எதிராக ஈரானிய சர்வாதிகாரியை நான் எச்சரிக்கிறேன் என்று காட்ஸ் கூறியுள்ளார். 2003ஆம் ஆண்டு ஈராக் மீதான அமெரிக்க படையெடுப்பின் ஒரு பாலைவன குழியில் மறைந்திருந்த ஈராக்கிய வலிமை மிக்க ஹுசைனை கமனிக்கு நினைவில் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அரசு ஒளிபரப்பாளரான IRIBயின் தெஹ்ரான் தலைமையகம் மீது ஒரு நாள் முன்னதாக இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக காட்ஸ் இதன்போது கூறியுள்ளார். தெஹ்ரானில் வசிப்பவர்கள் தங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக IDF செய்தி தொடர்பாளரின் அறிவுறுத்தல்களின்படி அந்த பகுதிகளை காலி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று காட்ஸ் மேலும் கூறியுள்ளார். கொழும்பு யாழ்ப்பாணம் இடையே நேரடி உள்நாட்டு விமான சேவையை இயக்குவதற்கு அங்கீகாரம் அளிக்கும் விமான செயற்பாட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த சான்றிதழை இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் டேவிட் பீரிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு நேற்று வழங்கியுள்ளது. அதற்கமைய கொழும்பில் உள்ள ரத்மலானி விமான நிலையத்திற்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கும் இடையில் நேரடி உள்நாட்டு விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதற்காக செஸ்னா 280 விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விமான பயணத்திற்கு 1 மணி நேரமும் 10 நிமிடங்களும் எடுக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விமான பயணத்திற்கு இருவழி கட்டணமாக 68,000 ரூபாய் அறவிடப்படுவதுடன் 7 கிலோகிராம் பயணிகள் பொதி அனுமதிக்கப்படும். அதேவேளை 11 பயணிகள் இந்த சேவையின் மூலம் பயணம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்நாட்டு பயணிகளுக்கான முனையம் கட்டப்பட்டு வருகிறதுடன் அதன் பணிகள் முடிவடைந்ததும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் அங்கிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. இது வடக்கு மற்றும் மேல் மாகாணங்களுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்துவதுடன் வடபிராந்தியத்தில் சுற்றுலாவை அதிகரிப்பதுடன் பொருளாதார மற்றும் பிராந்திய வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை திறக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.